ஒரு அழகான பெரிய ஆலமரம். அந்த மரத்துல ஒரு காகஞ்சோடி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த பெண் காகம் அழகான முட்டைகளை இடுது. அந்த முட்டைகளை பார்த்ததும் அந்த காகங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதே மரத்துக்கு அடியில ஒரு பொந்துல ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏங்க, நம்ம முட்டைகளை பாருங்களேன், எவ்ளோ அழகா இருக்கு. ஆமா, நம்ம குடும்பம் பெருசாக போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சீக்கிரமே இதுல இருந்து நம்ம குஞ்சுகள் வெளியே வந்துரும் இல்ல? காக்கைகள் இரை தேட சென்றன. ஆஹா, இன்னைக்கு எனக்கு செம வேட்டை. அந்த முட்டாள் காகங்கள் இரை தேட போயிருச்சுங்க. வயிறு வேற நல்லா பசிக்குது. இந்த முட்டைகள் இன்னைக்கு எனக்கு அருமையான சாப்பாடு தான். ஐயோ, நம்ம முட்டைகளையே காணோமே. அந்த பாவி பாம்பு மறுபடியும் எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. அழாத, எப்ப பாரு இதே வேலையா போச்சு அதுக்கு. வா, நம்ம நரி நண்பன் கிட்ட போய் ஏதாவது ஐடியா கேப்போம். நரி நண்பா, அந்த பாம்பு நாங்க முட்டை போடுறப்பையெல்லாம் தின்னுடுது. எங்க வம்சமே வளர முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. அடப்பாவிகளா, கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நாளைக்கு காலையில இளவரசி குளத்துல குளிக்க வருவாங்கல்ல, அவங்க நகையெல்லாம் கரையில கழட்டி வைப்பாங்க. நீங்க அப்படியே ஒரு தங்க செயினை தூக்கிக்கிட்டு பறந்து அந்த பாம்போட புற்றுக்குள்ள போட்டுடுங்க. மீதிய ராஜா ஆளுங்க பாத்துப்பாங்க. அப்படியே பண்றோம் அண்ணா. ஐயோ, அந்த காகம் என் தங்க செயினை தூக்கிட்டு போகுது. யாராவது அதை பிடிங்கப்பா. இளவரசியாரே, பயப்படாதீங்க. இதோ பிடிச்சிடுறோம். அந்த காகத்தை நாங்க விடமாட்டோம். துரத்தி பிடிச்சு உங்க செயினை கொண்டு வரோம். அதோ பாருடா, அந்த காகம் செயினை இந்த புற்றுக்குள்ளதான் போட்டுட்டு பறக்குது. ஆமா, செயினை எடுக்க இந்த புற்றை இடிப்போம். வா. ஐயோ, பெரிய பாம்புடா. இது இருந்தா ஊருக்கே ஆபத்து. முதல்ல இத போட்டு தள்ளுவோம். அத விட்டுறாத. அடி, கொல்லு. அப்பாடா, இனிமே நம்ம நிம்மதியா வாழலாம். நம்ம முட்டைகளுக்கும் பிறக்க போற குஞ்சுகளுக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. சில நாட்களுக்குப் பிறகு அந்த காகம் குடும்பம் தங்கள் குஞ்சுகளுடன் அதே மரத்தில் எந்த பயமும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். பார்த்தீங்களா, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச அந்த பாம்புக்கு கடைசியில என்ன ஆச்சுன்னு? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான். அதாவது அடுத்தவங்களுக்கு நாம துன்பம் கொடுத்தா கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் துன்பம் தேடி வரும். மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் காகம் குடும்பம் போல நாமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்.